Hi friends, welcome to our channel Elegant Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கல்யாண முருங்கை இலை யூஸ் பண்ணி எப்படி ரொட்டி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட தண்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளா இருக்கும். இத சில இடத்துல வந்து முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணா தான் இருக்கும். வாங்க இதை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இலை வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதை நீங்க க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க. நடுவுல உள்ள அந்த நரம்பு மாதிரி இருக்கிற அந்த குச்சியை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணா போதும். இதே மாதிரி நீங்க எல்லா இலையிலயும் இருக்க அந்த நரம்பை எடுத்துருங்க. இந்த நரம்பை எடுத்துட்டு தான் இந்த இலையை யூஸ் பண்ணனும்னு சொல்வாங்க. சோ அதனால மறக்காம எல்லா நரம்பையும் எடுத்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு இப்ப க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத சுத்தமான தண்ணியில அலசி எடுத்துக்கணும். இப்போ வந்து தண்ணி இல்லாம நல்லா இலைய புளிஞ்சு ஒரு மிக்ஸில போட்டு நல்ல மைய அரைச்சுக்கலாம். மேபி இப்போ உங்க வீட்ல அம்மி இருக்கு அப்படினா நீங்க அம்மில அரைச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஈஸியா நல்லா அரைப்படும். தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சுக்கணும். இது வந்து மிக்ஸில அரைச்சனால கொஞ்சம் திப்பியா தான் தெரியும். இத நீங்க மாவோட mix பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி திப்பியாவே தெரியாது. நல்லா வந்து மாவோட அது நல்லா mix ஆயிடும். ஒரு டம்ளர் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ எடுத்துருக்கேன். இப்போ இத மிக்ஸில அரைச்சுக்கலாம். உங்களுக்கு உடனே கொஞ்சம் இன்ஸ்டன்ட்டா செய்யணும் அப்படினா நீங்க இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பதிலா அரிசி மாவு கூட வீட்ல இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ இதல கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கறேன். சீரகம் சேர்க்கறனால உங்களுக்கு நல்ல வாசனையா இருக்கும். கூடவே கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்து இத இப்ப நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச அந்த இலைய இதோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. நீங்க மாவு அரைக்கும்போது தண்ணி இல்லாம அரைச்சுக்கங்க. ஏன்னா இப்ப இந்த இலைய இதோட சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு இலக்கம் கொடுக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரொட்டி பதத்துக்கு வரும். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல green கலர்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இந்த இலையை நீங்க அளவுக்கு அதிகமா சேர்த்துறாதீங்க. ஏன்னா இயற்கையாவே இதுல கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால அளவா சேர்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி ரொட்டி செய்யறதுன்னு பார்க்கலாம். கல்லு சூடானதும் இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரொட்டி மாதிரி தட்டறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் நல்லெண்ணெய் தான உங்களுக்கு அதுவும் ஹெல்தி தான். உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்ப வாழை இலை இல்ல. சோ அதனால தட்டு யூஸ் பண்றேன். தட்டோட பேக் சைடு நீங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. நம்ம வெச்சிருக்க மாவுல ஒரு சின்ன கையளவு எடுத்துட்டு நீங்க அத ரொட்டியா இதல தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம தோசை கல்லுல அத போட்டுறலாம். சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த இலையை நம்ம சாப்பாடோட சேர்த்துக்கறனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. மெயினா வந்து PCOD, PCOS ப்ராப்ளம் இருக்குறவங்கலாம் இத மந்த்லி ஒன்ஸ் ஆவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இந்த இலை உங்களுக்கு கிடைச்சா மிஸ் பண்ணாம இத செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. வெந்திருச்சு. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டேன். இப்போ வெந்திருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது மேல கொஞ்சம் மிளகு தூள் தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.